அம்மா எங்கே ரெடியாக இருக்க? மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இங்கே பாரு, வெறும் மிளகாத்தூளுக்காக காஷ்மீர் சில்லி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சளும் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். தனித்தனியாக அரைச்சிக்கணும். இது வந்து வெறும் மிளகாத்தூள், இது மஞ்சத்தூள், அவ்வளோதான். இது தனியாக நாங்கள் எப்போவுமே அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் அரைச்சி வைக்கணும். இப்போ நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைக்க போகிறேன், அதுக்கும் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், தனியாக வறுத்து வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வறுத்தோம்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். மிளகா வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். காஞ்ச வரைக்கும் போதும், அது வறுக்கக்கூடாது. அதுக்கு வேண்டிய மசாலா வறுத்து வச்சுருக்கேன். சீரகம், மிளகு, வெந்தயம், கடுகு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இது அரிசி, பச்சரிசியை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டோன்னா மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி ரெடி ஆகிடும்.